அண்மை செய்தி ஒன்று, அதிர்ச்சி செய்தியும் கூட. பாலியல் வழக்கு குற்றவாளிகள் எதுவுமே நடக்காதது போல் அரட்டை அடித்து கொண்டிருக்கும் அந்த காட்சிகள் இவை. அதுதான் செய்தியாக வந்திருக்கிறது. பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் குற்றவாளிகள் காஞ்சிபுரம் ஐஜி அலுவலகத்தில் சிரித்தபடி அரட்டை அடித்த பாலியல் வழக்கு குற்றவாளிகள். அது மட்டுமல்ல, 13 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக சிறுவன் உள்ளிட்ட 12 பேர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர். 12 பேரில் 5 பேரை மட்டும் விசாரணைக்காக காஞ்சிபுரம் ஐஜி அலுவலகத்திற்கு கொண்டு வந்தபோது அவர்கள் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தனர். காவலர்களுடன் வாகனத்தில் வந்த குற்றவாளிகள் உறவினர்களிடம் சிரித்து பேசி கையசைத்தனர். குற்ற உணர்ச்சி சிறிதும் இல்லாமல் அவர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் அரட்டை அடித்த வீடியோ வெளியாகி இருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சக்திவேல் தரும் தகவல்களை கேட்கலாம். அதாவது, குற்ற உணர்ச்சி சிறிதும் இல்லாமல் பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் 5 பேர் உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தார்கள் என்ற செய்தி மற்றும் அந்த காட்சிகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இது குறித்து மக்களுக்காக உங்கள் ஆய்வறிக்கையை தரலாம் சக்திவேல். நிச்சயமாக. வணக்கம் மோகன்ராஜ். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லவரம் அடுத்த பொலிச்சலூர் பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமி பெற்றோருடன் வசித்து வந்தார். அவரது தாய் தந்தை இருவரும் தினமும் காலை வேலைக்கு சென்ற பிறகு சிறுமி மட்டும் வீட்டில் தனியாக இருப்பதை பயன்படுத்தி தண்ணீர் போட வருவது போல் வீட்டிற்கு வந்து சிறுமியை காதலிப்பது போல் நடித்து அந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து தனது நண்பர்கள் மற்றும் 7 சிறுவர்கள் மற்றும் 5 இளைஞர்கள் சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தனர். இதனால் மனதளவில் கடுமையாக பாதிக்கப்பட்ட சிறுமி ஒரு கட்டத்தில் தனக்கு என்ன நேர்ந்ததுன்னு கூட தெரியாமல் தனிமையில் மனநோயாளி போல் மாறி அந்த சோகத்தை வெளிப்படுத்த தெரியாமல் இருந்துள்ளார். இதனை கண்ட அவரது தாயார் சிறுமியை சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதித்த போது சிறுமி கர்ப்பமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். உடனடியாக அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் தாய் இது குறித்து சங்கர் நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 7 சிறுவர்கள் மற்றும் கிழக்கு தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார், சஞ்சய், முடிச்சூர் பகுதியைச் சேர்ந்த சூர்யா, பல்லவரத்தைச் சேர்ந்த நிஷன் மற்றும் இன்னொரு நபர் சஞ்சய் என உள்ளிட்ட, அதாவது சிறுவர்கள் 7 பேர் உள்ளிட்ட 12 பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து வழக்கு பதிவு செய்து தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை புழல் சிறையிலும் சிறுவர்களை செங்கல்பட்டு சிறார் சீர்திருத்த பள்ளியிலும் அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய சஞ்சய், சூர்யா, நந்தகுமார், யோகராஜ், அஜய், மற்றொரு சஞ்சய் உள்ளிட்ட 5 பேரை நீதிமன்ற உத்தரவின்படி போலீஸ் ஒரு நாள் காவலில் கஸ்டடி எடுத்து விசாரிக்க தாம்பரம் மாநகர காவல் ஆணையரத்தில் வைத்து விசாரித்து வந்த நிலையில் அந்த நபர்களின் உறவினர்கள் குற்றவாளிகளின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் சூழ்ந்து கொண்டு விசாரணையை பாதிப்பு ஏற்படுத்துவதாகவும் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடந்து வந்ததின் காரணமாக தாம்பரத்தில் வைத்து விசாரிக்காமல் காவல்துறையினர் காஞ்சிபுரம் ஐஜி மேற்பார்வையில் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் டிஎஸ்பி அலுவலகத்திலும் வைத்து விசாரித்து வந்தனர். தொடர்ச்சியாக செங்கல்பட்டு காவல் நிலையத்திலும் அவர்களை வைத்து விசாரணை நடத்தி வந்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்காக பின்பு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். குறிப்பாக கைது செய்யப்பட்ட வாலிபர்கள் போலீஸ் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரும்போது, தங்களின் வாகனத்தில் அழைத்து வரும்போது ஏதோ இன்ப சுற்றுலா செல்வது போன்ற குற்றவாளிகள் அனைவரும் தங்களது உறவினர்களுடனும் சக காவலர்களுடனும் ஜாலியாக சிரித்தபடி கையசைத்து சென்ற அந்த சம்பவம் மற்றவர்களை முகம் சுளிக்கவும் பார்க்கும்போது காவல் நிலையத்திற்கு வழக்கு சம்பந்தமாக வந்திருந்த அனைவரையும் அதிர்ச்சிக்கும் உள்ளாக்கியுள்ளது. எனவே இது போன்ற சிறுமி மற்றும் பெண்கள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் குற்றவாளிகள் மீது காவல்துறையினர் மற்றும் நீதிமன்றம் பாரபட்சமின்றி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பெண்கள் அமைப்பினரும் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வருகிறார்கள். மிகச் சரியாக சொன்னீர்கள். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெட்கி தலைகுனிவார்கள். குற்றம் சாட்டப்பட்டாலேயே, நிரூபிக்கப்பட்டால் அல்ல. ஆனால் அதுவும் பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட அவர்கள் சிரித்து பேசி போலீசாருடனும் நண்பர்கள் உறவினர்களுடன் இருக்கும் காட்சி நிச்சயமாக இந்த சமுதாயம் எத்திசையில் செல்கிறது என்ற அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.